உன் துக்க நாட்கள் அது முடிந்து போகும் என்று அவர் வாக்கு பண்ணினார்னா, என் துக்க நாட்கள் முடிந்து போகும். அதை நீங்கள் நம்பும் போது கர்த்தர் அதை செய்வார். உன் துக்கம் சந்தோஷமா மாறும்ன்ற வார்த்தையை நீ நம்பணும். என் வாழ்க்கையில நம்பினாதான் அதை விடுதலை. அதை நான் அறிக்கை செய்யணும். ஏசப்பா, நீங்க சொன்னீங்க உன் துக்கம் சந்தோஷமா மாறணும். ஆனா என் பிரச்சனை என் தலைக்கு மேல பெருசா இருக்குது. இது மாறுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வார்த்தையை நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நான் வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் தான் நம்புறீங்க? அந்த வார்த்தையை கேட்கும் போது, எதுக்கு நான் உங்களை பைபிள் படிங்கன்னு சொல்றேன்? எதுக்கு நீங்க பைபிள் படிங்க? எதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க? ஐயா, உலகத்திலே பெஸ்ட் ஜெபம் உங்க ஜெபம் தான். யாபேசுடைய ஜெபம் உங்களுக்கு தெரியுமா? அவன் என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றெடுத்தா. என் குடும்பம் என்ன துக்கம், என் சகோதரர்களா என்னை பார்க்கும் போதே அலட்சியமா பாக்குறாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் துக்கத்தை என் இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு சின்ன யாபேஸ் வேண்டிக் கொண்டாலாம், என் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. தன் சகோதரர்கள் எல்லாரிலும் யாபேசை கர்த்தர் கனப்படுத்தினார். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணல சிஸ்டர். அதுக்குதான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பைபிள் படிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. யாரு சத்தியம்? யாரு சத்தியம்? இயேசுவே சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அது என்னங்க இயேசு சத்தியம்? ஆமாங்க, அவர் தாங்க வார்த்தை. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தையோட மகிமை என்ன? அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு என்ற உருவத்துக்குள்ள வராரு. அதுதான் யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் செய்வேன்.